இவர்தான் கேட்டாரு. அதே மாதிரி 7 மணிக்கு மேல இங்க நிக்கிறாங்களாப்பா? 7 மணிக்கு மேல இங்க நிக்கிறாங்க. கடன் வாங்கி எல்லாத்தையும் தான் பேசுவோம், எல்லாத்தையும் தான் பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். வந்தோன்னா தோரணையா கேட்க கூடாது. என்ன கலெக்ஷனா இல்ல வேற யாராவது கலெக்ஷன் தான் பண்றீங்க? கலெக்ஷன் தான் பண்றீங்க. எத்தனை வாரம் தான் என்ன? எத்தனை வாரம் தான் என்ன? எத்தனை வாரம் தான் என்ன? என்ன பண்ணோம்? இடம் மேல வந்துட்டாலாமன்னு கேக்குறீங்க. என்ன உங்க வீட்டுல வந்து இது பண்ணிருக்காங்களா? கட்டி கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுல? சரி, சாப்பிடலன்னா சோத்து திங்கறியா வேற ஏதாவது திங்கறியா? யார் பேசுறது? யார் கேட்டது? யார் பேசுறது? 10 குழு வாங்கிருக்காங்க. 10 குழு வேற உங்க பிரச்சனை என்ன? உங்களுக்கு என்ன ட்ரஸ்ட் குழு தானே? அத மட்டும் பேசுங்க. அதான் பேசிட்டு மத்ததெல்லாம் பேச கூடாது. சரியா? நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அத மட்டும் தான் பேசணும். நம்ம தோரணையா வந்து இங்க மக்கள் மிரட்ட வேலையில இருக்க கூடாதுங்க. என்ன மிரட்ட பாவம்னா அவங்க வந்து பைக் போயிருக்கு. என்ன பதில் சொல்லணும்? உங்களால ஊர் விட்டு ஓடிட்டாங்க. நீ வீடியோ எடு தம்பி. உங்களால ஊர் விட்டு ஓடிட்டாங்க. உங்களால தம்பி இங்க பக்கத்துல வந்து எடு. வந்து எடுங்க. சரியா? குழுல வாங்கிருக்காங்க. உங்க குழு என்ன? நம்ம அப்படி பேசல. உங்க குழு என்ன? குழுல வாங்கிருக்காங்க. அந்த அம்மாட்ட கூப்பிட்டு கேளு. உங்க குழு என்ன? உங்க பேர் என்ன? நாகராஜுங்க. சரிங்க, உங்க குழு தானே, அத மட்டும் தானே பேசணும். 10 குழு வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பேசலையே. சாப்பாடு திங்கறியா வேற ஏதாவது திங்கறியா? யார் பேசுறா? நீங்க கேளுங்க, அத விசாரிங்க. நீங்க பேசுறதா சொல்றாங்க. யார் சொன்னா? நீங்க பேசுறதா சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்? நான் பேசுறேன்னு சொல்லி ஆதார் கார்டு. அப்ப வீடியோ எடுக்கலையா நீங்க பேசுனத? அப்ப வீடியோ எடுக்கலையானா? எடுக்கலையா? அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா? அது தெரியுமா? நான் இனிமேல் எடுத்து வச்சுக்கிறேன். இனிமேல் எடுத்து வச்சுக்கிறேன். இனிமேல் எடுத்து வச்சுக்கிறேன். இனிமேல் எடுத்து வச்சுக்கிறேன். மிரட்டி எல்லாம் வாங்கலையா? பணத்தை இருந்தா இருக்கணும். இத ஏன் நீங்க போய் காவல்துறை இருந்தா இங்க போயிடுவாங்களா? ஆமா, போகணும். எப்படி போவாங்க? அப்படி போக முடியல உட்காருங்க. ஒரு குடும்பமே அழிச்சு போயிருக்காங்க. ஐயா, நான் எங்கிட்ட மட்டும் வாங்கலீங்க. நீங்க என்ன ஆகுது? நீங்க என்ன ஆகுது? என்ன ஆகுதுன்னு சொன்னாதான் பேசுவீங்களா? பொதுமக்கள் என்ன ஆகுது? பொதுமக்கள் சொந்தம் என்ன ஆகுது? நீங்க பொதுமக்கள் இல்ல, நீங்க அந்த அம்மாக்கு என்ன ஆகுது? அது மட்டும் சொந்தக்காரங்க. அந்த அம்மா வந்து ஒரு இடத்துல வாங்கலீங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடன் கிடைக்குதுன்னு கிட்டத்தட்ட 10 இடம் 15 இடத்துல லோன் வாங்கி வச்சிருக்காங்க. வாங்கிட்டு என்னால மட்டும் போகல. அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சொந்தம்னு சொல்றீங்க இல்லையா? கடன் வாங்கும் போது நாங்க என்ன பண்றோம்னா, பொதுவான இடத்துல உட்கார்ந்துதான் அப்ளிகேஷன் எழுதுறதுல இருந்து எல்லாமே பண்றாங்க நாங்க. சரிங்களா? பொதுவான இடத்துல உட்கார்ந்து எங்கெங்க கடன் இருக்குதுன்னு சொல்லி கேட்டு எல்லாம் ப்ராப்பரா பார்த்துதான் நாங்க பண்றோம். அப்ப இந்த சொந்தம் அப்பவே வந்துட்டு ஏன் மேகலாம் நீ இத்தனை இடத்துல வாங்கி இருக்கிறீங்க, இத்தனை இடத்துல வாங்கிட்டு நீ வந்து மறுபடியும் இங்க அப்ளை பண்றீங்க, நீங்க அவங்க கிட்ட கேட்டுருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு கடனை கட்ட முடியலன்னு நீங்க வந்து கேக்குறீங்க. கட்ட முடியலன்னு கேக்குறவங்க நான் வந்து 4 செவத்துக்குள்ள உட்கார வச்சு நான் லோன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. காமனா 4 இடத்துல உட்கார் 4 பேர் உட்கார வச்சு ஒரு 7 பேர் 8 பேர் உட்கார வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், லோன் கொடுக்குறோம். கரெக்டுங்களா? நான் என்ன சொல்றேன், வாங்கும் போது நீங்க இந்த பொதுமக்கள் யாருமே வரலையே. யார் சொல்லல? யார் சொல்லல? உங்களுக்கு யார் சொல்லல? உங்களுக்கு யார் சொல்லல? அவரு சொல்லணும்ல. அதான் யார் சொல்லல? அதெல்லாம் விடுங்க. நீங்க உங்க சொந்த பந்தத்தை நீங்க தானே கேட்கணும். பிரதர், அதெல்லாம் விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்க சொந்த பந்தம் நீங்க கேட்கணுமா இல்லையா? இப்ப நான் நீங்க கட்டலன்னு வரவங்க வாங்கும்போது உங்ககிட்ட சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லல? இப்ப ஏன் திடீர்னு வந்துட்டீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இப்ப ஏன் வந்துட்டீங்க? ஏன்னா பிரச்சனையான வரதானே செய்வோம். வரக்கூடாது சட்டம் இருக்கா? பிரச்சனையாச்சு. கட்ட முடியல, கட்ட முடியல, ஊருக்கு போயிட்டாங்க. இது வந்து 6வது தவணை. சொல்றத கேளுங்க. 6வது தவணைக்கு நான் போன்ல மட்டும் தான் பேசுறேன். என்னப்பா உங்களுக்கு மறுபடியும் 10 தவணையாரட்ட பெண்ணப்பா இருக்கட்டுங்க. இருக்கட்ட பெண்ணப்பா நீங்க ஊருக்கு வந்து சம்பாதிச்சாங்க. இருக்கட்டும். நீங்க யாருங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நான் கேக்குறேன். 6 தவணையா அவங்க கட்டல. 10 தவணையா இருக்கட்டும். ஐயோ, நீங்க என்னமோ பேசுறீங்க. நான் ஒன்னு பேசுறேன், நீங்க ஒன்னு பேசுங்க. நீங்க அதே மனநோயாளி மாதிரி திருப்பி அதே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு மனநோய் இல்லைங்க. உண்மைதாங்க. ஏன் ஊரை விட்டு போனாங்கன்னு தெரியுமா? என்னால போகல. உங்களாலதான் போனாங்க. சரியா? உங்களாலதான் போனாங்க. என்னால போகுங்க. அந்த அம்மா கூப்பிட்டு என்ன அம்மா கூப்பிடுமா? அப்படிலாம் கூப்பிட வேண்டியது இல்ல. அப்படி நீங்க எதுக்குனா நான் பேசுறேன். அப்படிதான் பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவா. அப்புறம் என்ன? அப்புறம் பேசுவா. ஏன் யார் பேசுறா? நான் என்ன சொல்றேன்? பேசுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஹாஸ்பிடல் போறேன்னு சொன்னாங்க. ஒரு அக்கான்னு சொன்னாங்க. மேலோட அண்ணன் வரேன்னு சொன்னாங்க. உங்களால வந்தா இங்க பாருங்க. கூப்பிட்டு கேட்டு போனா போறேன்.
யாரும் நீங்க யாரும் கேட்கல. இருங்க, அவங்க நீங்க யாரும் அவனை கட்ட மாட்டாங்க. என்னன்னு மட்டும் தான் கேட்டு பாருங்க. என்ன பண்ணலாம்? கூப்பிடுங்க. ஏன் யார் நான் கேட்கலைங்களா? கல்பனாமா நான் முந்தா நான் வந்து கேட்கலைங்களா? தம்பி, அமைதியா என்ன நீங்க என்ன ரைஸ் பண்றீங்க என்ன? நீங்க மட்டும் கத்துறீங்க. அப்புறம் அடுத்த வீட்டுல சுயமரியாதை இருக்காது. யாரு 3 வருஷம் நீங்க ஜெயிலு. கத்த ஆரம்பிச்சது நீங்க. 3 வருஷம் கத்த ஆரம்பிச்சது நீங்க. என்னங்க? 100 கடி. போன அடிங்க. அப்படி நிறைய பேர் பாட்டு தான் வந்தீங்கல்ல. யாரும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. யாரும் தெரியாம வாயை மூடு. காலைங்க அமைதியா இரு. அமைதியா இரு. இங்க பாரு. உன் திறமையில பொம்பளைகிட்ட காமிக்காத. யாரு சரியா? தெரியாம வாயை மூடி காட்ட. அமைதியா இரு. வாயை மூடு. இல்ல வேணும்னே வர வச்சு பிரச்சனை பண்றீங்களா? ஆமா. ஆமா. வேணும்னா பண்றான். ஏய், சொல்றேன்ல. நான் பேசல. ஓய், முந்தா நான் இரியா. பேசிட்டேன்ல. இரியான்றல. பாத்து பேசுங்க. வாயை மூடியா. நீங்க வாய மூடுங்க. வாயை மூடியா நீ. தான் கேட்டேன். வாயை மூடியா நீ. காலைங்க நான் தான் அமைதியா இருங்கறதில்ல. அவங்க வேணும்னே பர்பஸா பண்றாங்க உங்களுக்கு தெரியலையா? என்ன பேசிட்டு பர்பஸா வர இருக்க? வச்சு பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியலையா? என்ன பேசிட்டு இருக்க? கூப்பிடுங்க அடுத்த வீட்டு நீங்க. போய் சுயமரியாதை கிடைச்சிட்டு இருக்க? பொம்பளை விளையாடுறது ஒரு வேலையா? வேலையா? அந்த பொம்பளை வந்து லோன் வாங்கும்போது உங்களுக்கு தெரியும். இருங்க. நியாயமா பேசுங்க. இருங்க ஒரு நிமிஷம். பொம்பளை வந்து லோன் வாங்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரே நிமிஷம் இருங்க. அப்ப கேட்டுக்கணுமா இல்லையா? ஒரே நிமிஷம். நீங்க கேட்டுக்கணுமா இல்லையா? இருங்க. என்ன? ஒரே நியாயமா நிமிஷம் இருங்க. பேசுங்க. நியாயத்தை பத்தி பேசும்போது நியாயமா பேசுங்க. நியாயமா பேசுங்க. நியாயமா தான் இல்ல, பேசுறேன். நீங்க நியாயமா பேசல. ஒரே ஒரு side ஆ நிமிஷம் பேசாதீங்க. பேச விடுங்கன்ட்ட. பொதுவான நின்னு மனுஷனா கேளுங்கன்ட்ட. பொதுவா பேசுங்க. நின்னு கேளுங்க. ம். சொல்லுங்க. எம்ஜிஆர் மாவட்ட செயலாளர். சரிங்கண்ணா. சரியா? மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம். சரி இருந்துட்டு போங்கண்ணா. சரியா? சரிங்க. ஒருத்தங்க ஊரு விட்டு வெளியே போயிட்டாங்க. சரிங்கண்ணா. சரியா? இவங்களை யாரும் share இருங்க. பண்ணி கேட்கல. ஒரு நிமிஷம் இருங்க. இவங்களை யாருமே நான் share பண்ணி ஒரே கேட்கல. நிமிஷம் நீங்க இருங்க. கேட்டு பாருங்க. ஒரே 5 வாரம் pending ல யாரும் சொல்றேன். இல்ல. இந்த அம்மாவும் 4 தவணை கட்டல. ஒவ்வொரு இன்னையோட தனியா வேற தனியா கேட்ட கேட்டது. மாட்டாங்க. கேளுங்க. யார் கேட்டது? யாரு? யார் கேட்டது? 10 ரூபாய் வாங்கியிருக்காங்க. நான் இருக்கும்போதே மிரட்டுறேன். இல்லைங்க யாரு இருங்க. உங்களை மிரட்டுறது? அவங்க மிரட்டுறது கேக்குறாங்க. நீங்க எங்கிட்டு சவுண்ட குறை. சவுண்ட குறை. நான் மிரட்டினேன். சவுண்ட குறை. சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சவுண்ட நீங்க குறை. சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ள வந்து 7 மணிக்கு மேல வசூல் பண்றது, பணம் கொடுத்தாதான் போவேன்றது இதெல்லாம் இருக்க கூடாது. பணம் கொடுத்தா போவாங்கண்ணா. பணம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி பேசினா பணம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பேசுறீங்க? பணம் கட்டாதமா. பணம் கட்டாத. தன்மையா கேட்டா பணம் கட்டுவாங்க நான் மக்கள். கேளுங்க, நீங்க மறுபடியும்